வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். மல்லித்தலையை வச்சு புதினா வச்சு ஒரு இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான ஒரு சட்னி செய்ய போகிறோம். இந்த மல்லித்தலையை வந்து வெறும் இலையா இல்லாமல் இந்த காம்போட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி புதினாவையும் கொஞ்சம் இந்த காம்பு இருக்க மாதிரி தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா, தேங்காய் பொடியாக நறுக்குனது, இஞ்சி, பெரிய வெங்காயம் பெருசு நான் 1 பெருசு வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அதோட கொஞ்சம் வெள்ளை உளுந்து. இது நம்ம எப்படி செய்யணும்னு இப்ப பார்ப்போம். சரிங்களா? எண்ணெய் விட்டுக்குவோம். வெள்ளை உளுந்து கொஞ்சம் லேசா போட்டு கொஞ்சம் நல்லா பொரிச்சுக்குவோம். ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். ஏன்னா மிளகா காஞ்ச மிளகா போட்டாக்கா உடனே வந்து கருகிடும். அதனால வந்து வெங்காயத்தை முதல்ல போட்டு அடுத்து இந்த காஞ்ச மிளகாய் போட்டுருவோம். இஞ்சியை போட்டுவிட்டு தேங்காவையும் பொடியா நறுக்கினையும் அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த புளியும் போட்டுருவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தலையும் இந்த புதினாவையும் எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகும் சட்னி. இப்போ நல்லா சட்னி நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம தாளித்து நல்லா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு இந்த பருப்பு போட்டு தாளித்து சும்மா 2 வரமிளகாவை போட்டு தாளிச்சுக்கணும். அருமையான புதினா மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடுகு இந்த பருப்பு தாளித்து வச்சதை வந்து அதில் ஊற்றிடுவோம். நல்லா தொட்டு சாப்பிட்லாம். இட்லிக்கு தோசைக்கும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு நல்லா போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இது வயசானவங்க எல்லாத்துக்குமே இந்த பிபி இருக்கலாம் ரொம்ப நல்லது. இஞ்சி, மல்லித்தழை, புதினா எல்லாமே சேர்ந்ததுனால நல்லா உடம்புக்கும் நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதினா மல்லி சட்னி சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பரட்டி சாப்பிட. இப்போ நம்ம அதில் வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுவோம். சூப்பரான அட்டகாசமான சட்னியை நம்ம வந்து சாதத்தில் கொஞ்சம் போட்டு அப்படி நல்லா அப்படி களைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குமா? நல்லெண்ணெய் விட்டு இது நல்லா பிணைஞ்சு சாப்பிடலாம். ஒரு 2-3 நாளைக்கு கெடாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனில் வச்சு கொண்டு போகலாம். சூப்பரான அட்டகாசமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. புதினா மல்லி சட்னி.